ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் ஒருத்தவங்க பானை கேட்டிருந்தாங்க கோயில் வாசலில். அதை கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே கோயிலையும் வீடியோ எடுத்துகிட்டு போவேன்னு வந்தேன். வாங்க கோயிலை பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு கோயிலை காமிச்சு. லைவ் வீடியோ எல்லாத்துலேயுமே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். பின்பக்கம் இந்த வழியாக தான் நான் பேங்குக்கு கடத்தருவுக்கெலாம் நடந்து வர்றதா இருந்தால் அந்த பக்கம் வருவேன். இது அம்மன் சன்னதி. இங்கே ஒரு சின்ன தொல்லியல் துறை சார்பாக வச்சுருப்பாங்கள்ல, பாருங்கள். ஐராதேஸ்வரர் கோயில், தாராசுரம், 2ஆம் ராஜராஜ சோழனால் எழுப்பிக்கப்பட்ட இக்கோவில் ராஜேஸ்வரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முழுசாக படிச்சுக்கோங்க, ஃப்ரீஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இது ஹிந்தி, இது இங்கிலீஷ், எதில் படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, புல் எதுக்கு வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஆடை நல்லா மேய விட்டுருவாங்க இங்கே. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இது சாட்டர்டே சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா தான் ஃபேமிலிலாம் நிறையா இருப்பாங்க. காலையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியெலாம் இருக்காது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே புளிய மரம், கார்டனு, இது மாதிரி தான் இருக்கும். இது கோவில் வாசல். ஒரு 3 மணிக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வருவாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நந்தி. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சிவன் இருக்கும். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் இந்த கோவிலில் கைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு கைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயிலை பற்றி, கோயிலோட வரலாற்றுக்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் வாசப்படி. ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் போடுறேன். என்ன போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. இது கோவில் வாசல். அதாவது ஒரு சக்கரம் இந்த பக்கம் யானை இழுக்கிற மாதிரியும், இந்த பக்கம் குதிரை இழுக்கிற மாதிரியும் இருக்கும். இங்கே சிற்பங்களையெல்லாம் இன்னும் பாதுகாத்து பத்திரமா வச்சுருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அதையும் காட்டுறேன். இதில் வெயிலில் நடக்கிறவங்களுக்கு கால் சுடக்கூடாதுன்னு இந்த மாதிரி சாக்கெலாம் போட்டு அதில் நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து சூப்பராக கூலிங்காக இருக்குது. வாங்க சிற்பங்களை பார்க்கலாம். இங்கே ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குங்க. ஒரே கையால் செதுக்குனது. இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்கன்னா யானை வச்சு தான் கட்டியிருக்காங்க. யானையாலேயே இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வர வச்சு இதை ஃபுல்லாக அடுக்கி அப்படியே ஒரு சிற்பமாக கோவில், இவ்வளோ பெரிய கோயில் அந்த காலத்தில் இந்த யானையை வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. ஒரு நார்த் இண்டியன் கப்பல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வயசானவங்க. சரின்ட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு, எல்லோரும் பெரிய பெரிய கேமரா வச்சு தான் எடுப்பாங்க. நான் மட்டும் ஃபோனை வச்சு எடுக்கும்போது ஆமாம் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சிற்பங்கள். நான் உங்களுக்கு ஃபோனில் கட்டும்போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். இதை பார்த்துட்டு அப்புறமா அப்படியே ஃபுல்லாக வாங்க. இது அந்த காலத்தில் கட்டின படிக்கட்டு. ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு இல்லை. அது உடஞ்சி போயிடுச்சு போல், அதனால் அந்த இரும்பால் வச்சுருக்குறாங்க. இது சிவன் சன்னதிக்கு போகிற வழி. அந்த ஃப்ரண்ட்டில் காமிச்சல அப்படி போகலாம், இப்படி வெளியில் வரலாம். இது தட்சிணாமூர்த்தி. பார்த்திங்கன்னா நிறைய படிக்கட்டுகள் மட்டும் உடஞ்சிருக்கு. அதுக்கு மட்டும் அந்த இரும்பால் செஞ்சுருக்காங்க. இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள்லாம் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம்லாம் இல்லை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்த ஒரே நடிகை நயன்தாரா தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா இங்கே வந்ததை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம சேனலுக்குள்ளே ஹோம் பேஜ் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஷார்ட்ஸில். இது பார்த்திங்கன்னா எதுக்குன்னு தெரியாது, ஆனால் நான் கால் சுடாமல் இருக்கேன். மழை பெஞ்ச தண்ணியெலாம் இருந்துச்சு, அதில் கால் அப்படியே நினச்சிக்கிட்டே போயிட்டேன்.
அது எதுக்காக வச்சுருக்காங்கலாம் தெரியாது, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அது ஒரு கோயில். இது வந்து ஒரு மண்டபம் மாதிரி சுற்றி ஃபுல்லாக இந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சலங்கை ஒலி இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. அது மாதிரியான மண்டபம். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம் இதில் வந்து ஃபுல்லாக ஒரு அந்த கின்னஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு அவார்டுக்கு வந்து இங்கே இந்த இதில் தான் டான்ஸ் ஆடி நிறைய பேர் சேர்ந்து ஒரு அது பேர் என்ன, கின்னஸ் பண்ணுறதா, சாதனை பண்ணுற மாதிரி ரெக்கார்டு அது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பாருங்கள், சாமியை அந்த தீர்த்தம் வர்றது எவ்வளோ பெரிய பைப்பாக இருக்குதுன்னு. கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா புறா நிறைய இருக்குங்க. இதை பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, இது இப்படியே தான் இருக்கும் எப்பயுமே. பெயிண்ட் அடித்தா இதோட அழகே போயிடும்னு இப்படியே தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே தரைக்கு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோ மண்ணோ கிடையாது, அதுவுமே ஃபுல்லாமே கல் தாங்க. நம்ம சிவனுக்கு அந்த பக்கம் வெளியில் வர வாசல் பார்த்தோம்ல, இது ஒரு வெளியில் வர வாசல். இங்கே ஒரு பழங்கால கிணறு இருக்குது. இது வந்து நான் வெளியில் வரும்போது புளிய மரமெல்லாம் காமிச்சேன்ல, அது இந்த கிணத்துல பாருங்கள் தண்ணி இருக்குது. உள்ளே காசெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பார்த்தேன், மிக ஆழமாக இருக்கும் போல். நமக்கு வேறு நீச்சல் தெரியாது, வந்துரு சங்கரி அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து இன்னொன்று இருக்குது, ஒரு சிற்பத்துக்கு வந்து அதாவது 2 உடம்பு ஒரே தலை. ஒன்று வந்து யானை, இன்னொன்று வந்து பெரிய குதிரையோ ஏதோ நினைக்கிறேன், மறந்து போச்சு. அந்த சிற்பம் தான் எங்கே இருக்குன்னே தெரியலை. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும்னு டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு இன்னொரு நாள் எடுத்து காட்டுறேன். இது வந்து வில்வ மரம். காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. வில்வ மரமா வன்னிய மரமா, ஐ திங்க் வில்வ மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாங்க நான் சொன்ன சிற்பங்களை பாதுகாக்கக்கூடிய இடம். உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்கள், கம்பி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே அழகாக எடுத்து வச்சுருக்காங்க பாதுகாக்கப்பட்ட சிற்பங்கள். அதே மாதிரி சரிகமபா படிக்கட்டுக்கள்னு இருக்கும், கல்லை உருட்டி விட்டால் சவுண்டு வரும்ல, அதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நான் எடுக்கலை. பாருங்கள், இதுதாங்க வெளியில் வரப்போகிறோம். பெரிய ஒரு குபேர சிலை மாதிரி ஒன்று இருக்குது. இதோட முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். அப்புறம் வெளியில் போய் அந்த கார்டன் இதெல்லாம் வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நந்தி மழை பெஞ்சால் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தெப்ப மாதிரி இருக்கும். நான் அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு போடுறேன் இதில். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, விளையாடுவாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதை நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ராஜராஜ சோழன் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டின கோயில் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.